நமக்கு இந்த தடை இப்போ சொன்னது தான் இல்லைங்களா. நமக்கு கண்டப்பத்தில் சொல்கிறார், சாதி குலம் பிறப்பு என்னும் சுழித்தலைப்பட்டு தடுமாறும் ஆதமிழி நாயேனை அல்லலறுத்து ஆண்டு கொண்டு. இப்போ இதெல்லாம் தடைன்னு சொல்கிறார். சாதி குலம் பிறப்பு, பிறப்புனா உயர் பிறப்பு, உயர் பிறப்பு. ஏன்னா நமக்கு அந்த ஆணவ மலத்தை சொல்லுகிற போது நம்ம அடிக்கடி சொன்னது தான். இந்த ஆணவ மலம் எப்படி வரும்? உயர்குல பிறப்பு, அப்புறம் உயர் கல்வி, உயர் கல்வி, உயர் செல்வம். இந்த மூணும் இருந்ததுன்னா, மூணில் எது இருந்தாலும் எது வந்துடும்? ஆணவ மலம் நல்லா வேலை செய்யும். நல்ல செல்வம் இருந்தால் ஆணவ மலம் நல்லா வேலை செய்யும். நல்ல கல்வி இருந்தால் வந்துடும். உயர்குல பிறப்பு, நான் இந்த ஜாதி தெரியுமா, நாங்கள்லாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்ததுனாலும் ஆணவ மலம் நல்லா வேலை செய்யும். இதில் அழகாக சொல்லுவார், செல்வத்தினால் வருகிற செருக்கு வறுமை வந்தால் போயிடும். அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாமி அதை பிடுங்கணும்னா என்ன செஞ்சிருவார்? காசை பிடுங்கினார்னா போயிடும். உயர்குடி பிறப்பு, அந்த செருக்கு பிறவி இருக்கிற வரைக்கும் இருக்குமாமா. அந்த பிறவியில் இருக்கிற வரைக்கும் அந்த செருக்கு போகவே போகாது. ஒரு கணக்கு நான் யார் தெரியுமே, எங்கள் ஜாதி எல்லாங்க அப்படின்னு ஜாதி பெருமை பேச ஆரம்பிச்சிட்டா அவன் சாகிற வரைக்கும் அதை விட்டு வெளியே வர முடியாது. உயர்குல குடி பிறப்பு அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. உயர் கல்வி, ஞான நூல் படித்தாலும் செருக்கு வரும். என்ன சொல்ல போனால் ஞான நூல் படித்தாதான் நிறையா செருக்கு வரும். காரணம் என்னன்னா, நமக்கு அந்த எண்ணம் வந்துடுது இல்லை. யாருமே படிக்காததை நாம் படிக்கிறோம், யாருமே சொல்லாததை நாம் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு செருக்கு வரும். இப்போ இது நீங்குவதற்கான உபாயம் அந்நூலே அப்படிங்கிறார். வறுமை வந்தால் செல்வச்செருக்கு போகும். பிறவி உள்ள வரை உயர்குடி பிறப்பு ஆன செருக்கு இருக்கும். உயர் கல்வியினுடைய செருக்கு அந்நூலே நீக்கும். ஏன்னா படிக்க படிக்க அறிந்தோ அறியாமலோ அவர்கள் அந்த சிவபுண்ணியத்தை செய்கிறாங்க. நூல் படிக்கிற சிவபுண்ணியம் என்ன செய்யும்? ஏதோ ஒரு கால எல்லையில் அது அவர்கள் அறிவை திருத்தும் என்று பேராசிரியர் சொல்லுவார். அந்த வகையில் நமக்கு இந்த உயர்குல இந்த பாட்டை ரொம்ப கவனமாக கையாளும். தவம் செய் சாதியில் வந்து அப்படின்னா உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அந்தணனா பிறக்கணும், அதா பிறக்கணும், இதா பிறக்கணும்னு ஒரு பொருள் செய்தால் நமக்கு என்ன ஆகிடும்? மேலை பல பாடல்களிலே நமக்கு என்ன வந்துடும்? ரொம்ப குழப்பம் வந்துடும். எனவே அவை வழிபாட்டிற்கு துணை செய்கின்ற குலம், வழிபாட்டிற்கு துணை செய்கின்ற குலம். அது எதுவாயினும் அது புண்ணியத்தின் பயனாய் விளைவது என்பதை பார்க்கணும். இதான் நமக்கு பின்னாடி 99 பாட்டில் சொல்லுவார் சித்தியார்லேயே. பேரு இளவு சாக்காடு மூப்பு இன்பமொடு பிணி என்னும் 6 முன்கருவில் பட்டது. இப்போ அதெல்லாம் என்னது? உயர்வு, தாழ்வு, வறுமை, செல்வம், இன்பம், துன்பம், இதெல்லாம் முன்கருவில் பட்டது. ஏற்கனவே செய்த வினைக்கு தக்கவாறு பெருமான் அதையெல்லாம் நமக்கு கூட்டுவார் என்று காட்டுகிறார். அப்போது இந்த உயர்குடி பிறப்பில் பிறந்தால் மட்டும் போதாது. நீங்கள் நெஞ்சு விடு தூதில் அழகாக சொல்லுவார், எங்கெங்கெல்லாம் போய் சேரக்கூடாதுன்னு சொல்கிறார். எங்கே போய் சேரக்கூடாதுன்னு ஒரு பெரிய பட்டியலே சொல்கிறார். காரணம், இதெல்லாம் நமக்கு ஒரு குழப்பம் இருக்குது. நம்ம சைவத்துக்கு வந்தாச்சு, நூல்கள் படிக்கிறோம், திருமுறை படிக்கிறோம், சாத்திரம் படிக்கிறோம். ஆனால் ஞானத்திற்கு நுழைகிற போதும், ஞானத்தை பயிற்சி செய்கிற போதும் நமக்கு இதெல்லாம் இடைஞ்சலுங்கிறார். எதெல்லாம் இடைஞ்சல்னு சொல்கிறாரு? நித்தழுமே பூசி முடித்து உண்டு உடுத்தி பூங்குழலார் தம் கலவி ஆசேதனில் பட்டி இன்ப ஆர்களுக்குள் நேசமுற நின்று திளைக்கும் அது முத்தி அன்றே. உலகாயுத முத்தி என்னது? அறிவியரோடு இன்புறுதலே முத்தி என்று சொல்லக்கூடிய அந்த முத்தி அன்றே. அழகா இருளழகை போல் இகழே பேசும்
உலகாயதன் பால் உறாதே, அறிவியரோடு கூடி நிற்றலே முத்தி என்று சொல்லக்கூடிய உலகாயதன் போய் சேராத என்று சொல்றார். பலகாலும் தாம் பிரம்மம் கண்டவர் போல் தம்மை கண்டு ஆங்கதுவே நாம் பிரம்மம் என்பவர்பால் நன்னாதி. ஏன்னா தம்மை கண்டு நான் தான் பிரம்மம்னு சொல்லக்கூடியவனோடு கூடாத என்று சொல்லுகிறார். இது நானே பிரம்மம் என்று சொல்லக்கூடியார் ஏகான்மவாதி. பலகாலும் தாம் பிரம்மம் கண்டவர் போல் என்று அவங்க நிறையா சாதனை செய்கிறாங்க. ஏகான்மவாதிகளும் சாதனையில் ஒன்றும் குறையில்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏகான்மவாதின்னு சொன்னால் நம்ம உடனே ஞாபகத்துக்கு வரவர் யார்? சங்கரர். சாதாரண ஆள் என்ன? மாத்துவர், ராமானுஜர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இது யாராவது சாதாரண ஆளா? எல்லாம் பெரிய ஆள்லாம். அதனால் அவங்க செஞ்ச சாதனையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, குறை சொல்ல முடியாது. ஆனால் அவங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? தத்துவ ஞானத்தில் பிரச்சனை இருக்குது. அப்போ அவர்கள் எங்கே அந்த பிரம்மத்தை சிவத்தை நோக்கி பயணிக்கிற போது ஒரு இடத்துல போய் நின்றுக்கிறாங்க. நின்றுக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க? பிரம்மத்தை கண்டேன்றாங்க. அதோடு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? சாதனையை நிறுத்திட்டாங்க. சாதனையை இதுக்கு மேலே இன்னும் இருக்குப்பா. நம்ம உதாரணமாக இந்த ரூம் ஒரு 10 ரூம் இருக்கு, எல்லாம் தேடி போகணும்னு சொன்னால் நம்ம 5வது ரூம் கதவை திறந்த உடனே உள்ள ஒரு பொருளை பார்க்குறோம். பார்த்த உடனே என்ன நினச்சிக்கிட்டோம்? நம்ம தேடி வந்தது இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செஞ்சிடறோம்? அங்கேயே நின்றோம். ஆனால் இன்னொரு ஆள் என்ன செய்கிறாரு? இது இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் கதவு தர, அந்த 6வது கதவு தர, அதை பார்த்தா இது இல்லைப்பா அப்படின்னு அவன் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு கதவாக திறந்து போனானா கடைசி கதவை திறக்க போது அவனுக்கு எதை தேடி வந்தானோ அது அவனுக்கு கிடைக்கிறது. இப்போது முயற்சி என்பதில் எல்லாத்துட்டையும் இருக்குது. இந்த 5வது கதவை திறந்த உடனே பார்த்துட்டு அவன் என்ன செஞ்சிட்டான்? இதுதான் பிரம்மம்ட்டான். இதுதான் பிரம்மம் நின்னான். அவன் பார்த்தது என்ன தெரியுமா? தன்னை கண்டான். தன்னை கண்ட உடனே அவனுக்கு என்ன நினைப்பு வந்துருச்சு? இதுதான் பிரம்மம். ஏன்னா நிர்மல சுத்தி அனுபவத்தில் ஆன்மாவுக்கு என்ன வரும்? தன்னை காணுகிற ஒரு நிலை வரும். தன்னைத்தானே வியக்கும். பசு ஞானம். ஏன்னா இதுக்கு அப்படியே வியாபக ஞானம் வந்துருச்சு. வியாபக ஞானம் வருகிறது. வந்த உடனே என்ன நினைச்சிருச்சு? இதுதாயா பிரம்மன்ட்டான். தம்மை கண்டு ஆங்கதுவே நாம் பிரம்மம் என்பவர்பால் நன்னாதே, ஊந்தனக்கு கொன்றுடுவதெல்லாம் கொலையல்ல என்று குறித்து என்றும் அறமே தெய்வம் என்றென்று வென்றி பொறையே என்னும் புத்தன் சொல் பொல்லாத புன்சொல் விரும்பி விழாதே. என்னது? தனக்காக கொன்னா பாவம், நீ கொன்னா பாவம், அடுத்தவன் கொண்டு கொடுத்தானா பாவம் கிடையாது. அதனால் என்ன சாப்பிடலாம்? ஊன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தனுடைய சொல்ல அதை நம்பி அவன்கிட்ட போயிடாத. யார்கிட்ட போயிடாத? புத்தன்கிட்ட உலகாயதன்ட்ட போகாத. அப்புறம் நான் பிரம்மம்னு சொல்லக்கூடியவன்கிட்ட போகாத. அப்புறம் புத்தன்கிட்ட போகாத. அப்புறம் நிறைமேவி வாழ்பவர் போல் மண்ணுடம்பில் மண்ணும் ரோமம் பறித்து தாழ்வு நினையாது துகில்தான் அகற்றி ஆழ்விக்கும் அஞ்சும் அகற்றும் அது முத்து என்று உரைக்கும் அஞ்சமணன் பாலி மறுவாது. அவனே உடம்புல இருக்கிற ஒவ்வொரு முடியாக பிடுங்கி மொட்டை அடிச்சுக்குவான். யார்? சமணன். துணி இல்லாமல் இருப்பான். அவன் சொல்லக்கூடிய சொல்ல உண்மை என்று நீ மயங்கி நிற்காத. சமன்கிட்ட போய் நிற்காத. அப்புறம் செஞ்சொல் புனை ஆதிமறை ஓதி அதன் பயன் ஒன்றும் அறியாத வேதியர் சொல் மேவாது. ஆதி மறை ஓதுவான், ஆதியின் மறையாகிய வேதத்தை சொல்லுவான். ஆனால் அதன் பயன் அவனுக்கு தெரியாது. அவன்கிட்ட போய் நிற்க. ஆதிமறை ஓதி அதன் பயன் ஒன்றும் அறியாத வேதியர் சொல் மேவாதே. ஆதியின் மேல் உற்ற திருநீரும் சிவாலயமும் உள்ளத்து செற்ற புலையவர்பால் செல்லாதே. திருநீர்னா தெரியாது, சிவாலயம்னா எனக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்கிறவன் என்னன்னு சொல்கிறார்? புலையர்னு சொல்கிறார். புலையர்பால் செல்லாத. போகாதையா, இங்கெல்லாம்
போகாது. ஏன்னா பெருமானை நோக்கி போனால் இவன்லாம் ஒவ்வொருத்தனா வருவான், நமக்கு எதிர்படுவான். அவனையெல்லாம் பார்த்தா என்ன செய்யணும், ஒரு பெரிய கும்பிட போட்டு சாமி என்னை விட்டுரு அப்படின்னு கடந்து போய்கிட்டே இருக்கணும், கடந்து போயிட்டே இருக்கணும். எனவே அந்த செஞ்சொல் புடையர்பால் செல்லாதே நற்றவம் சேர் வேடமுடன் பூசை அருள் மெஞ்ஞானமெல்லாம் மூடருடன் கூடி முயங்காதே. பூசையை பற்றி எனக்கு தெரியாதவன்ட்ட கூடாதையா, நீ சேர்ந்தா எங்கொங்கை நின் நண்பர் அல்லாதோள் சேரக்க சிவபூசை அப்படின்னான்னு கேட்டானா அவனுக்கு ஒரு கும்பிட போடுங்கிறார். போயிடாத அவன் பக்கத்தில் போயிடாத. எனவே பூசையுடன் அருள் மெஞ்ஞானமெல்லாம் மூடருடன் கூடி முயங்காதே. நீட அழித்து பிறப்பது அறியாது அரணை பழித்து திரிபவரை பாராது. பெருமானை பழித்து பேசுகிறவன்ட்ட சேராத. விழித்து அருளை தந்து எம்மை ஆண்டருளும் சம்பந்த மாமுனி அந்தம் கடந்து அப்பாளா என்றோன் எந்த பிரான் விட்டிருக்கும் ஓலக்கம் எய்தி அடி வீழ்ந்து இறைஞ்சி போற்றி சயசய போற்றி என்றும் ஆர்த்தகரி அன்றுரைத்தாய் நின் பவனி ஆதரித்தார் எல்லாரும் வென்றித்தேன் அம்புபட வீழ்வாரோ. அதாவது இறைவனுடைய பவனியை ஆதரித்தார்கள். அம்பு யாரு, மன்மதனுடைய அம்புல மயங்குவாங்களா? மயங்க மாட்டாங்க. நின்றிடத்து நெல்லாத செல்வம் நிலை என்று உனை நீங்கி பொல்லா நரகில் புகுவாரோனா இதெல்லாம் நம்ம புகுந்துக்கிட்டு இருக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நாம் புகுந்துட்டு இருக்கிறோம். வென்றித்தேன் அம்புபட வீழ்வாரோ. நில்லாத செல்வம் நிலை என்று உனை நீங்கி, செல்வத்துக்காக பெருமானை விட்டு நீங்கக்கூடாது, செல்வத்துக்காக பெருமானை விட்டு நீங்கக்கூடாது. நில்லாத செல்வம் நிலை என்று உனை நீங்கி பொல்லா நரகில் புகுவாரோ. பல்லோரும் கத்தும் சமய கணக்கில் படுவாரோ. சமய கணக்கில் போய் மாட்டக்கூடாது. என்னது, ஆர்கியூ பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. எப்பவுமே போய் அது இதுதாயா பெருசு அதுதாயா பெருசு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. ஆர்கியூ நீ சொல்கிறதுனால அவன் திருந்த மாட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், திருந்தவே மாட்டான். கற்க இடர்பட்டு மிக கற்றையெல்லாம் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் போல செல்லணும், அது நமக்கு ஆகாது. எனவே என்னதுங்க, அது சித்தம் பொருத பலகால் திகைப்பாரோ முத்தம் பொருத நகைமடவார் புண்களவி இன்பம் மருவி மயங்கி வருவாரோ. இருபொழுதும் நாள் 27 நவக்கிரகமும் நலியும் கோள் இது என்று எண்ணி குறிப்பாரோ. ஞானத்து நெறிக்கு வந்ததுக்கப்புறம் நாளை பார்க்குறேன், கோளை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், நேரம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவானா? இதெல்லாம் ஒரு நீங்கள் செக் பாக்ஸ் மேலேருந்து ஒவ்வொன்றையும் போட்டு எதை நம்ம டிக் அடிக்கிறோம், எதுக்கு பெருக்கல் குரல் போடுறோம்னா இதெல்லாம் நம்ம அறிவில் இருக்கிற குற்றங்கள். இது நம்ம அறிவில் இருக்கிற குற்றங்கள். ஏன்னா பெருமான சரணடைஞ்சா இதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்யாது. நம்ம இதெல்லாம் ஏதாவது செய்யுதுன்னு நமக்கு அறிவில் என்ன வந்தால் நம்ம சரணடையலைன்னு அர்த்தம், சரணடையலைன்னு அர்த்தம். எனவே நாள் 27 நவக்கிரகமும் நலியுங்கோள் இது என்று எண்ணி குறிப்பாரோ. வேலை இறைத்த விழியாய் நின் இன்பக்கடற்கே மதிமறந்த தையல் வருத்தமெல்லாம் தீராய் என உரைத்து செங்கமல பூந்துரத்தால் தாராய் என பல்கால் தாழ்ந்திரஞ்சி ஏறாரும் பூங்கொன்றை வாங்கி புகழ்ந்து புரி நெஞ்சமே இயங்கொன்று வாராய் இனி. எனவே அந்த மானுட பிறவியில் வந்ததுக்கு அப்புறமும் ஞான நெறிக்கு வந்தாலும் இதெல்லாம் நமக்கு இடைஞ்சல், இதெல்லாம் நமக்கு இடைஞ்சலாக வரும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கடக்கணும். இங்கே இந்த பாட்டு வைக்க வேண்டிய இடம் 8, 9, இங்கே இல்லை இந்த பாட்டு. ஆனால் நமக்கு அதுதான் வேணும். இதெல்லாம் வருகிற போது இதெல்லாம் இருந்தால் ஆணவமலை சேட்டை இருக்குதுன்னு அர்த்தம். ஆணவமலை சேட்டை இருந்தால் தான் இங்கெல்லாம் போய் சிக்கி சின்னாபின்னப்படுவோம் நம்ம. சரிங்களா? ஆணவமலம் தேஞ்சா இதெல்லாம் என்ன ஆகும், நம்மை இந்த நெறியில் செலுத்தாது. எந்த நெறியில்? இங்கே சொன்ன எல்லாத்துலேயும் கடந்து
திருவருளை நோக்கி அது செலுத்தி கொண்டிருக்கும். எனவே மானிடத்து உதித்தல் மிகச்சிறந்தது. அந்த மானுட பிறவியிலும் நம்ம என்னவா பிறக்கணும்? அண்டசங்கள், சுவேதசங்கள், உற்பேசம், சராயசங்கள், எண்தரு நாள் 84 100,000 பல்யோனி எல்லாம் ஒழித்து மானிடத்து உதித்தல் கடலை கையால் நீந்தினன் காரியம் கான். சரி, அப்படியே கடலை கையால் நீந்தி இங்கே வந்தாலும் எங்கே வந்தாச்சு? சைவமாம் திறத்திற்கு வந்தாச்சு. சைவமாம் திறத்துக்கு வந்தாச்சு. அப்பா, ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. எங்கிருந்து? அனாதி கேவலத்திலிருந்து 84 லட்சம் யோனி பேதத்தில் பிறந்து வேத ஆகம மனிதராக பிறந்து 9 லட்சம் யோனி பேதத்தில் மனிதராக பிறந்து அதுலேயும் வேத ஆகமங்களை சொல்லக்கூடிய உத்தம நாட்டில் பிறந்து அதுலேயும் பெருமானை பூசிக்கக்கூடிய உத்தம சாதியில் வந்து பிறந்தாலும் அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் ஒரு இக்கு வைக்கிறார். பிறந்தாலும் இன்னும் இருக்குயா பட்டியல், இன்னும் இருக்கு பட்டியல். அதான் அடுத்த பாட்டு 181. வாழ்வெனும் மையல் விட்டு